இன்றைக்கி நம்ம சிம்பிளான வறுத்த மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த மீன் தான் வீட்டில் வாங்கியிருந்தாங்க, நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மீன் பேர் தெரிஞ்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வறுத்த மீனுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். அதுக்கான மசாலா பண்ணிடலாம். அந்த மசாலாவில் தான் இந்த வறுத்த மீன் குழம்பு டேஸ்ட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மசாலாவை போடுங்க. நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கும் பார்த்திங்களா, மீன் வறுக்கிற மசாலா, அதுதான் போடுங்க. அப்போ தான் அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அந்த மசாலாவை போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க, அண்ட் தேவையான தண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது மட்டும் நான் வந்து வீடியோ எடுக்க ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனையும் போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கலாம். நான் ஒரு 3 வந்து பெரிய பீஸ் மீனாகவும் மீதெல்லாம் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு தலை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். இது குழம்புக்கு போட்டிருக்கலாம், நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அது நல்லா வந்து இதுவாகும். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா வந்து காஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டு இப்போ அந்த மீனை போட்டுடலாம். இந்த மீனை போட்டுட்டு நல்லா ஒரு சைடு வெந்துட்டோம். ஒரு சைடு வந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வந்து மீன் வந்து வறுத்தாச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் மஞ்சள் தூள், இதில் மீன் குழம்பு மசாலா, அப்படிலாம் வந்து மீன் குழம்பு மசாலா இருக்குல்ல, அது அப்படிலாம் வந்து நார்மல் நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. இல்லை 2 மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க, வதக்கிக்கோங்க. புளி கரைச்சல் தண்ணியும் ஊற்றிட்டு தேவையான அளவு மீன் குழம்புக்கு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கலரி இது நல்லா கொதிக்கிட்டோம். இது எப்படி நல்லா கொதிக்குதா, இந்த டைமில் வந்து மீனோட தலை இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கொதித்தோன்னே ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம வறுத்த மீன் இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டுக்கோங்க. நல்லா உடையக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவே போட்டுட்டு இது நல்லா கொதித்து ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரணும் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து எடுத்துருங்க. மீனை திருப்பிலாம் போட்டாலும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. வறுத்த மீன் போட்டிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே அதை சாதத்தில் போட்டு அந்த மீன் எடுத்து கொஞ்சம் வறுத்த மீன் மசாலா வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வச்ச பாய். இந்த மீனோட பேர் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.